கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த உலகத்தை அற்புதமாக படைத்திருக்கிறார். ஆதாமும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் உருவாக்கும் பொழுது இந்த இயற்கையெல்லாம் அழகா அருமையா கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனால் அதை மனிதன் பயன்படுத்த தவறிவிட்ட ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. ஆகையினால் அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதன் பிறகு இந்த பூமி சபிக்கப்பட்டதாக மாறுகிறது, முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கிறதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தை அற்புதமா நம்முடைய கரங்களில் கொடுத்தார். அதை நாம் ஒரு முறை இழந்து விட்டோம். ஆனால் மீண்டும் அந்த உலகத்தை, ஆவிக்குரிய உலகத்தை, நன்மையான இந்த உலகத்தை நீங்களும் நானும் கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆகையினால இந்த அழகான உலகத்துல இந்த நீங்கள் வாழுகிற பொழுது உங்க மூலமாக இந்த உலகம் இன்னும் அழகாக மாற வேண்டும். ஆனால் இந்த நாட்களிலே உலகம் அசுத்தமாக பாவத்தினால நிறைந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் பரிசுத்தமாகிய தெய்வம் இந்த வாழ்வுல நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் நன்மையை கத்த காண பண்ணுவார். இந்த இடமெல்லாம் அவ்வளவு அழகாக இருப்பது போல, ரொம்ப அற்புதமாக காணப்படுவது போல உங்கள் இருதயமும் உங்க வாழ்வும் நன்மையாக இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் இந்த ஓடுகிற தண்ணீரை போல, வற்றாத ஒரு நதியை போல, வளமிக்க தோட்டத்தை போல நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். நீங்கள் பூத்து குலுங்குங்கள். உங்க வாழ்வு கட்டப்படும், உங்க குடும்பம் கட்டி எழுக்கப்படும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வழிந்து ஓடுகிற தண்ணீர் கடந்து போவது போல உங்க வாழ்க்கையில அநேக வேதனைகள் வரும். ஆனால் அவைகள் கடந்து போகட்டும். துன்பங்கள் வரும், கடந்து போகட்டும். ஆனால் மாறாத கிருபை, மாறாத நேசருடைய நன்மைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த உலகத்தை இயற்கையாக அழகாக அற்புதமாக இருக்கிறது. ஆனால் மனிதன் பயன்படுத்த தவறிவிட்டார். ஆனால் நாம் மறுபடியும் அதை பயன்படுத்துவோம். அந்த இழந்து போன திரும்ப பெற்றுக்கொள்வோம். தேவன் உங்க வாழ்வில் நன்மை காணப்படுவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.